நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 எக்ஸாமுக்கு சென்னை சிட்டிக்கான விஷாரத் பூர்வாது ஃபஸ்ட் பேப்பர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர்ஸோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் வந்து இஆர்சி ஃப்ரம் நவீன் கத்திய சைனிகா புக்கு. அதாவது நவீன் கத்திய சைனிகாங்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லெசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 8 லெசன்ஸ்க்கான இஆர்சியை நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. சில இஆர்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் 8 லெசன்ஸ்க்குள்ளே இஆர்சி நல்லா தரவு பண்ணும்போது இந்த ரோமனில் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துடும். செகண்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நவீன் கத்திய சைனிகா. நவீன் கத்திய சைனிகாலேருந்து வரக்கூடிய எஸ்ஏ மேக்மான்சே பகவான் பச்சாயேங் நம்பரும் வலி திஜோரி கஃபன். இந்த 3 எஸ்ஏஸையும் நல்லா தரவு பண்ணும்போது ஏதாவது ஒரு எஸ்ஏயாவது அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். தேர்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நிர்மலா புக்கு. நிர்மலா புக்கில் வரக்கூடிய எஸ்ஏஸ் மன்சாராம் சுதா இது ரெண்டையும் நல்லா தரோ பண்ணி ஒரு எஸ்ஏயும் நமக்கு ஒரு 15 மார்க்ஸுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3.5 பேஜஸ் அந்த மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் நிர்மலா புக்கு. நிர்மலா புக்கில் வரக்கூடிய டிப்பனிஸ் கல்யாணி, பண்டித் மோட்டேராம், சியாராம், புவன் மோகன் சின்ஹா, ருக்மிணி இந்த 5 டிப்பனிஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஒன்று 5 மார்க்ஸுக்கு வருது. அப்போ 1 பேஜுக்கு கட்டாயம் நீங்கள் எழுதியிருக்கணும். நமக்கு இதில் 3 கொடுத்து அதாவது 5 கொடுத்து ஒரு 3 இந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க. நல்லா தரவு பண்ணுங்கள். அந்த டீட்டெயிலாக இருக்கட்டும் டிப்பனியாக இருக்கட்டும் ரெண்டுமே 15 மார்க்ஸுக்கு வருது. நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நவீன் கஹானி கலஷ். அந்த புக்கில் வரக்கூடிய எஸ்ஏஸு இதில் கோட்டர் और குட்டீர் உஸ்னே கஹாத்தா சிக்கா பதல் கயா இந்த 3 எஸ்ஏஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். இது ஒரு 3.5 பேஜஸ்க்காவது இதை எழுதணும். ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மெமரி பண்ணி எழுதாமல் ஒன்றையும் ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சிக்ஸ்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் நவீன் கஹானி கலஷ் அப்படிங்கிற புக்கில் வரக்கூடிய டிப்பனிஸ் கேஷவ், ஷியாமா, புத்தன், சூபேதார்னி, ஷேரா, பாயி, கூங்கா, சமேலி, கோட்டையா, டாக்டர் பத்மா, கஜாதர் பாபு இந்த 11 டிப்பனிஸே அதில் ஏற்கனவே நமக்கு ஒரு 22 டிப்பனிஸ் இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அதில் 11 டிப்பனிஸ் கொடுத்துருக்கேன். இந்த 11 டிப்பனிஸை நல்லா தரோ பண்ணுங்கள். இந்த டிப்பனிஸை தனித்தனியாக படிக்காமல் அந்த ஸ்டோரிஸை நல்லா தரோ பண்ணிங்கன்னா அதை வச்சே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கேஷவ், ஷியாமா இது ரெண்டுமே நாதான் தோஸ்த் அப்படிங்கிற எஸ்ஸே பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சே நம்ம அந்த கேஷவ் ஷியாமா எழுதிடலாம். அந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்டோரி அந்த சாரான்ஸ் இருக்குல்ல ஸ்டோரியோட சாரான்ஸ் அது நல்லா தரவாக தெரிஞ்சாலே எந்த டிப்பனி அந்த எஸ்ஏலேருந்து எந்த டிப்பனி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எஸ்ஏ இப்போ நமக்கு இதுனா உஸ்னே கஹாத்தான்னு எடுத்துக்கோமே. அதுலேருந்து சூபேதார்னியாக இருக்கட்டும் லக்னா சிங்காக இருக்கட்டும் எது கேட்டாலும் அதை வச்சே நம்ம எழுதிடலாம். அடுத்து விஷாரது பூர்வாது செகண்ட் பேப்பர் கிராமர் டீட்டெயில்ஸில் நான் அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். संधि किसे कहते हैं, शब्द किसे कहते हैं, प्रयोग की दृष्टि से संज्ञा किसे कहते हैं, क्रिया किसे कहते हैं. கிராமர் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன டெஃபனிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். ஓனாலாம் எழுதவே கூடாது. ஃபஸ்ட் ரோமனில் உள்ள கிராமர் டீட்டெயில்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். 6th ஒன் बनावटी दृष्टि से क्रिया. 7th ஒன் लिंग किसे कहते हैं. 8th वन एक वचन से बहुवचन बनाने के. 9th वन कारक किसे कहते हैं. 10th वन क्रिया विशेषण. 11th वन भूतकाल या वर्तमान काल. இது என்ன பூதுகால் வரலாம் அல்லது வர்த்தமான் கால் அந்த மாதிரி டென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எது வேணாலும் வரலாம். அதனால் ரெண்டையுமே தரவு பண்ணி வச்சுக்கோங்கன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு கிராமர் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலையுமே ஒரு 22 இந்த மாதிரி இருக்குது புக்கில். அதனால தான் உங்களுக்கு ஒரு 11ஆவது நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். செகண்ட் ரோமன் சுத்த கிஜியே. அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஹே அந்த ஹேங்கிறது போடாமல் இருக்கும். இல்லை கீங்கிறது லாங் சவுண்டுக்கு ஷார்ட் சவுண்டாக போட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி எழுதுறது.
செகண்ட் வந்து செகண்ட் ரோமனையே ஒரு 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் சுத்த கீஜியே, அது எல்லாத்தையுமே தரோ பண்ணணும். செகண்டு சூச்சனா கே அனுசார் பத்லியே, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ப்ராக்கெட்டில் தினம் குஷிக்கு பதிலாக குஷின்னு மாற்றி எழுதுங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதான் சூச்சனா கே அனுசார் பத்லியே, துக்குக்கு பதிலாக துக்கின்னு போடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த சூச்சனா கே அனுசார் பத்லியே எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து லிங்குங்கிறது நம்ம இப்போ மத்தியமாலேருந்தே படிச்சுட்ருக்கோம், அது எல்லாத்தையும் படிக்கணும். வச்சன் எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து ஜென்ரல் எஸ்ஸே, भारत की शिक्षा प्रणाली, शिक्षा में यात्रा का महत्व, हमारा प्रिय विषय, वन संरक्षण, இந்த 4 ஜென்ரல் எஸ்ஸையும் நல்லா தரோ பண்ணுங்க. லெட்டர் ரைட்டிங் 1 to 10 லெட்டர் ரைட்டிங்கை நல்லா தரோ பண்ணுங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. டோட்டலி 20 லெட்டர் ரைட்டிங் இருக்குது. நான் ஒரு 10 தான் உங்களை படிக்க சொல்கிறேன். இந்த 10 நல்லா படித்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 5th ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஷார்ட் பண்ணி எழுதுறது. இது எல்லாத்தையுமே படிங்க. 5th லெசனை தவிர எல்லாத்தையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 6th ரோமன் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ், இது எல்லாத்தையுமே படிங்க. 7th ரோமன் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு ஹிந்தி எல்லாத்தையுமே படிங்க. ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிற அந்த இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை பிடிஎஃபாக பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையானவங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணி